யாருமே எங்களை நம்பலை. 2 வருடங்கள் ரஷ்யாவை எதிர்த்து இல்லை ரஷ்யாவை நாங்கள் அடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யாருமே நம்பலை. ஆனால் இதெல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 2 வருடம் நிறைவடைய போகிறது அப்படின்னு சொல்லும்போதே இந்த யுத்தத்துக்கான அத்தனை நாடுகள், எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்த அத்தனை நாடுகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யுத்தத்தின் போது இறந்தவர்களுடைய அந்த குடும்ப உறுப்பினர்கள் நாட்டுக்காக உங்களுடைய உறுப்பினர் இல்லாட்டி உங்களுடைய நண்பராக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவங்க நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த மரியாதையை நம்முடைய வரலாறு பேசும் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னது ஜெலன்ஸ்கி அவர்கள் தான். ஸோ யுத்தத்தினுடைய 2 வருட முடிவு. இந்த 2 வருடத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அப் டு டேட்டாக நீங்கள் வியூகம் பார்த்து தெரிந்து கொண்டு இருப்பீர்கள். ஸோ இப்போ புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க, வீட்டோ பவரை யூஸ் பண்ணி ஹங்கேரி என்ன செஞ்சுருக்காங்க, போலந்து மற்றும் உக்ரைனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிற முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. அந்த அப்டேட் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? வி வில் சக்சீட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார் ஜெலன்ஸ்கி அவர்கள். பொதுவாக ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்போதுமே இதே மாதிரியான வார்த்தை இல்லாட்டி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பாராளுமன்றத்துக்கு போயிருக்காரு. எல்லா பாராளுமன்றத்திலையும் அவர் பேசி முடிக்கும்போது அவருக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் என்பதும், அந்த ஸ்டாண்டிங் ஒவேஷனுக்கு பிறகு அந்த நாடுகள் இவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்க, அடுத்ததாக அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்கள் அந்த உதவி செய்கிறோம், ஆயுத உதவி செய்வோம்னு சொல்லி. ஆனால் நிறைய நாடுகள் அந்த உதவியை செய்யாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த 2nd ஆனிவர்சரியிலையும் யார் அங்கே நினைவு கூர்ந்திருக்கிறார்கள்? ஜெலன்ஸ்கி அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். வி வில் சக்சீட் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு இந்த மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட் இன்னும் கிடைச்சா நாங்கள் சக்ஸஸ் ஆயிடுவோம். ஏன்னா இவ்வளோ நாட்கள் 2 வருடங்கள் இந்த யுத்தம் நடந்திருக்கு, யாருமே எங்களை நம்பலை. அந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்த மேற்குலக நாடுகள் எங்களுடைய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க தான் எங்களை நம்பினாங்க. எங்களுடைய இராணுவ வீரர்கள் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டும் தெரிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய ஒரு மேஜர் மெட்டல் பிளான்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ரஷ்யாவினுடைய இந்த மேஜர் மெட்டல் பிளான்ட்டுக்கு மேலே உக்ரைன் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அப்படி ட்ரோன் தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்லாமல் அது எங்களுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவினுடைய சவுத் சென்ட்ரல் ரஷ்யா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மெட்டல் பிளான்ட்டுக்கு மேலே தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க உக்ரைன். இனிஷியலாக இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு வெடி விபத்து தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாலும் அதற்கு உக்ரைன் மறுப்பை தெரிவித்து அதெல்லாம் ஒரு வெடி விபத்து கிடையாது, அதை நாங்கள் தான் அடித்தோம், அப்படி அடித்ததுனால ரஷ்யா அதை மறுக்கிறார்கள். மறுத்ததன் காரணமாகத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஒரு சாதாரண வெடி விபத்துன்னு சொல்கிறாங்கங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ உக்ரைனுடைய இந்த அடிக்கு ரஷ்யா எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததாக ஜெலன்ஸ்கி அவர்களும் மேற்குலக நாடுகளுடைய தலைவர்களும் தான், ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தாங்க, இன்னும் பல நாட்டு தலைவர்கள் இருந்தாங்க. எல்லாருமே அங்க கீவ்ல நிறைய வீரர்களுடைய நினைவேந்தல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து அவங்க எல்லாருமே மலர் வளையம், மலர்கள் எல்லாமே வைத்து நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த நபர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்படிங்கிற அந்த நினைவேந்தலில் ஈடுபட்டார்கள். நிறைய நட்பு நாடுகள் இல்லாட்டி உக்ரைனுக்கு இவ்வளோ நாள் உதவிய நாடுகள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள் என்கிற தகவலும் நிறைய ஃபுட்டேஜஸ் அப்படிங்கிறதும் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக உக்ரைன் வந்து நேற்று ஒரே நாளில் 2 வருடங்கள் ஆகிறது அப்படின்னு சொன்னாலும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் நின்றபாடு கிடையாது. ரஷ்யா மறுபடியும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓவர் நைட்டில் ஒடிசா பகுதியிலலாம் நிறைய தாக்குதலை ரஷ்யா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நாட்டோவினுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேட்டில் ஃபீல்டினுடைய சிச்சுவேஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது, எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ், நாங்கள் உக்ரைனுக்கு உதவ வேண்டியது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய உதவி இல்லாமல், அதாவது நாட்டோவினுடைய உதவி இல்லாமல் உக்ரைனால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது எங்களால் இப்போவே உணர முடிகிறது அப்படின்னு சொன்ன நாட்டோவினுடைய சீஃப், உக்ரைனுடைய கடைசி ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டோவில் வந்து இணைவது தான், அதை சீக்கிரமாக உக்ரைனும் நாட்டோ நாடுகளும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்திருக்கிறார். ஸோ எப்படி பார்த்தாலும் உக்ரைன் என்ன செய்வாங்க, நாட்டோக்குள்ளே இணைவார்கள், நாட்டோவினுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். இந்த நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. அதை நாங்கள் செஞ்சே தீர்வோம், அதை செஞ்சால் மட்டும்தான் உக்ரைனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க என்ன செய்ய முடியும், சுவாசிக்க முடியும், அவங்களால நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லியே இப்போ நாட்டோ நாடுகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டோ சீஃப்லாம் உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நட்பு நாடுகளாக இருந்த 2 நாடுகளை எதிரி நாடுகளாக மாற்றி, எதிரி நாடுகள் மாதிரியே இருந்த இந்த 2 நாடுகளை துரோகி நாடுகளாகவும் இல்லாட்டி நீங்கள் பரம்பரை எதிரிகளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றி, அதுக்கு நடுவில் வந்து நாட்டோ பாய் விரிச்சு படுத்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் 2 காலம் வைப்பேன்டான்னு சொல்லி நாட்டோவினுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இப்போ உக்ரைனுடைய போரினுடைய கடைசி கட்டம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள். ஏன்னா ஆப்திகா பகுதி இப்போது முழு கட்டுப்பாட்டு ரஷ்யாவிடம் தான் இருக்கிறது. 200க்கும் அதிகமான உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை போர் கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தோம், உக்ரைன் ராணுவ வீரர்கள் உடனடியாக ஓடிவிடுங்க, நீங்கள் எங்ககிட்ட சிக்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் பாதியாக பிளக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, 200 பேரை பிடிச்சு வச்சிருக்கோம், எந்த விதமான பிரச்சனையும் நாங்கள் செய்யலை. அவங்கள பிரிசன் ஸ்வாப் வழியாக உக்ரைன் எடுத்துக்கொள்வதற்கும் நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படிங்கிற
அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த பிரிசன் ஸ்வாப்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்பாங்க, 100 நபர்கள் இவங்க அனுப்புகிறாங்கன்னா 200 நபர்களை அங்கேருந்து கேட்பாங்க. இல்லாட்டி மிக முக்கியமான நபர்களை ரஷ்யா கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆவ்திகா பகுதி உக்ரைனுடைய மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுது. ஆஃப்டர் பாக்முத் ஆவ்திகா தான் உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஸோ இந்த இழப்பை சரி கட்டுறதுக்கு இனிமேல் உக்ரைன் மறுபடியும் ஒரு கவுண்டர் ஒஃபென்சிவை பிளான் பண்ணணும். அந்த கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கு தேவையான வெப்பன்ஸ் கிடைக்கணும். நல்ல ஒரு பிளானிங், அந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் இருக்கணும். இதற்கு ரஷ்யா திரும்பி அடிக்காமல் இருக்கணும். இது எல்லாம் நடந்தால் தான் அடுத்ததாக ஒரு கவுண்டர் ஒஃபென்சிவ் உக்ரைனால் கொடுக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுக்குற அளவுக்கு உக்ரைன் பலமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. நிறைய உக்ரைனுடைய பலவீனங்கள் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உக்ரைனுடைய இராணுவத்தில் நடக்கக்கூடிய ஊழலாக இருக்கட்டும், வார் ஃபேட்டிகாக இருக்கட்டும், உலக அளவில் நடக்கக்கூடிய தடுமாற்றங்கள், பண பரிவர்த்தனையாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய ரிசெஷன் அந்த ஒரு பயமாக இருக்கட்டும், இது எல்லாமே உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸை பார்த்தார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா 2வது ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது அது ரஷ்யாவுக்கும் 2வது ஆண்டு தானே. அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம மறுபடியும் போர் புரிய வேண்டும், நம்முடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெறுவோம், நாம் ஒரு நாட்டுக்கு எதிராக போராடலை, 50-60 நாடுகள் நமக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகள் சொல்கிற மாதிரி ஏதோ உக்ரைனுடைய போர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இது உலகத்தில் இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான போர். இதில் ரஷ்யா தான் ஜெயித்து வருகிறார்கள் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்திருப்பீர்கள். அதற்கான காரணம் நீங்க தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்பீச்லாம் கொடுத்திருக்கார். இப்போ யூரோப்பில் தான் சிக்கல்கள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. ஈஸ்ட் யூரோப்புக்கும் வெஸ்டர்ன் யூரோப்புக்கும் இடையே பெரும் பிரச்சனை உருவாகி வருவதாகும். ஈஸ்டர்ன் மற்றும் வெஸ்டர்ன் யூரோப் அப்படிங்கிறது அவங்க இடையே எந்த விதமான கம்யூனிகேஷனும் அதிகமாக இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் வார பற்றியான கம்யூனிகேஷன் என்பது ரொம்பவே குறைவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் இப்போ யூரோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படியாவது பேசி தீர்க்க வேண்டும் என்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகின்றன. ஆனால் இந்த செய்தியை நம்ம முதலே பார்த்தோம். யூரோப்புக்குள்ளேயே பிளவுகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. யூரோப்புக்குள்ளேயே நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க, நேட்டோவில் இல்லாத நாடுகள் இருக்காங்க. இப்போ ஹங்கேரிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப் அவங்களுடைய உதவியை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முடிவை எடுக்கும்போது அங்கேருந்து ஹங்கேரி சொல்கிறாங்க, யூரோப் அப்படிலாம் முடிவு எடுக்க முடியாது, நான் என்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்திரியா நாடும் என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா உங்களுடைய உதவிகளை எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உக்ரைனுக்கு எப்போ பார்த்தாலும் செஞ்சுட்டே இருக்க முடியாது, அதற்கு நானும் எதிர்ப்பை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை தெரிவித்ததால் உக்ரைனுக்கு தேவையான முக்கியமான உதவிகள் முடங்கி இருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் உக்ரைனுடைய Su-24M ரக விமானம் 2 விமானத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 விமானம் அப்படிங்கிறது இல்லை இங்கே பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய ரீஜனில் அவங்களுடைய விமானப்படையை சார்ந்த மிக முக்கியமான ஓடு தளங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த விமானங்களுக்கு தேவையான முக்கியமான ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், அதெல்லாமே நாங்கள் துவம்சம் பண்ணிட்டோம் என்கிற தகவலை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யா விட்டு நிறைய நிறுவனங்கள் வெளியேறினாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து எல்லாருமே எங்களுடைய பிரான்ச்சை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், எங்களுடைய நிறுவனத்தை நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து இந்த நாட்டுக்கு மாற்றுறோம் அப்படிலாம் சொல்லி நிறைய நிறுவனங்கள் சொன்னாங்க. இப்போ பல நிறுவனங்களும் ரஷ்யா கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்களாம். ஒன்ஸ் இந்த யுத்தம் அப்படிங்கிறது, இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது முடிந்த பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், உங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறோம்ப்பா, அதற்கான அக்ரிமெண்ட்டை நம்ம இப்போயே சைன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ சீக்கிரமாக ஏதோ யுத்தம் முடிய போகிற மாதிரி தோணுதில்லை. ஏன்னா மேற்குலக நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ரஷ்யா கூட இந்த மாதிரியான நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லும்போதே ஏதோ சம்திங் ராங். பார்க்கலாம், நல்ல செய்தி வந்துச்சுன்னா நல்லது தானே. 10 இண்டிவிஜுவல்ஸ் 153 நிறுவனங்களுக்கு பொருளாதார தடையை விதித்திருக்கிறது கனடா. கனடா அரசாங்கத்தினுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிரானதும் 2வது வருடம் அப்படிங்கிறதும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நீண்டு கொண்டே போவதால் ரஷ்யாவுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான பொருளாதார தடையாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கனடா அரசாங்கம் சொல்கிறாங்க. இதே மாதிரியான பொருளாதார தடையை யார் விதித்திருந்தார்கள்? அமெரிக்கா. ஆனால் இவங்க 150 என்டிட்டிஸ் அப்படின்னா அமெரிக்கா 500 என்டிட்டிஸுக்கு மேலே இருக்கக்கூடிய என்டிட்டிஸுக்கு பொருளாதார தடை விதித்திருந்தார்கள். அத்தனை பொருளாதார தடையும் தாங்கி ரஷ்யா நிற்கும் போது அந்தந்த நாடு அவங்களுடைய ரிசெஷன் பயத்தில் இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சீரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ ஜிர்கான் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறது உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஜிர்கான் ஹைப்பர்சோனிக் மிசைலுடைய நியூ வெர்ஷன் அப்படிங்கிறத ரஷ்யா உருவாக்குகிறது என்பதே அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த மிசைல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள்லேருந்து 10 மாதங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி 1 வருடங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வருடங்கள் அவங்களால நியூ மிசைல்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா அந்த 1 வருடங்கள் அவங்க பழைய மிசைல்ஸை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா ஸ்டாக் பீல்ஸ் அங்கே ஸ்டாக் வைக்கணும், அதுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இருக்கிற ஸ்டாக் பீல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னா அதே இடத்துல கொண்டு வச்சிடலாமே. அமெரிக்காலாம் செய்கிறது தாங்க, எங்ககிட்ட பழையான விமானம் இருக்குப்பா, நீ எடுத்துக்கோ, அதுக்கு பதிலாக உன்னுடைய இயற்கை வளத்தை தா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கள்ல. அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரஷ்யாவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி.
எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் ஃப்ரம் ஈரான் அப்படிங்கிற ஒரு தகவலுடன் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஈரானில் நிறைய மிசைல்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் அப்படி உள்ள மிசைல்ஸ் தான் இப்போ ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க என்கிற தகவல் தான். இது ரொம்ப பழைய செய்தி தானே விக்கி அப்படின்னு கேட்டால் பழைய செய்தி தான், ஆனால் ப்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ ஈரான்கிட்ட இருந்து ரஷ்யா மிசைல்ஸ் வாங்கினாங்க அப்படின்னும் அந்த மிசைல்ஸில் பல உதிரி பாகங்கள் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுடைய நட்பு நாடுகள் கையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலும் ரொம்ப பெரிய அளவில் இன்டர்நெட் முழுவதும் வைரலாக பரவினாலும் ஈரானுடைய மிசைல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ரஷ்யாவுக்கு உதவியாக ஈரான் இருந்திருக்கிறார்கள், ஈரானை நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குரலை உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்கா. யூகே பொறுத்த வரைக்கும் 245 மில்லியன் பவுண்ட் மியூனிஷன் பேக்கேஜ் அப்படிங்கிறது யாருக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க? உக்ரைனுக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. 245 மில்லியன் பவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் மிசைல்ஸ் மட்டும் வாங்குறதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள், உடனடியாக இந்த தொகை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 2 வருடங்கள் முடிந்தும் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அதில் அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆதாயம் தேடக்கூடிய நபர்கள், ஊழல்வாதிகள், அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இதை நல்லபடியாக அவங்களுக்கான ஒரு தருணமாக பயன்படுத்திட்டு வரும்போது மக்களுடைய நிலைமை தான் படுமோசமாக இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்களும் விட்டு கொடுக்கிற மாதிரி கிடையாது, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் விட்டு கொடுக்கிற மாதிரி கிடையாது. பார்க்கலாம் அடுத்தடுத்தா ஏதாவது நல்லது நடக்குதா, நல்ல செய்திகள் வருகிறதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம். காத்திருக்கும் வரை அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.